பாரதிராஜா சார் மறைந்து சில நாட்களுக்குள்ள ஒரு விஷயம் மேல போயிட்டாருன்றது அதெல்லாம் தாண்டி ஒரு திரைக்கதை தமிழ்நாட்டுக்கு சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை இந்திய அளவில் கொடுத்தவங்க. திரைக்கதை அப்படின்னா இன்னைக்கு யாரை புகழாத வாய்களே கிடையாது. ஆமா, ஒரு ஆன்டிகேட்டர்ஸ் சொல்லக்கூடிய சினிமாவில் யாராவது ஒரு பேர் இருப்பாங்க, அவருடைய செயல் எனக்கு பிடிக்காதுப்பா, இவருடைய செயல் எனக்கு பிடிக்காதுப்பா. ஆனா இவருடைய செயல் மட்டும்தான் உலகத்துக்கு எல்லாருக்குமே ஒத்துக்கிட்ட ஒரு செயல். அவருடைய தனி குணங்கள் நான்லாம் வியந்து பார்த்தது என்பது கைதியின் டைரி கதையை எழுதி கொடுத்து இவரும் பீக்கில் இருக்காரு. தனது குருநாதர் கொஞ்சம் தடுமாறுறாருன்ற பொழுது குருநாதருக்கு ஒரு கைதியின் டைரியை எழுதி கொடுத்து தன் குருநாதர் எந்த இடத்துலையும் தன்னை விட உயர்த்தியே எப்பொழுதும் பார்த்தவர், ஒரு பெயர் சொல்லி கடைசி வரைக்கும் அழைக்காதவர். இது கொடுமை. 73 வயசு. இது என்னன்னே ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பம். அதை பற்றி பேசுற பொழுது என்ன சொல்றது, இதயத்தான் நடுக்குது. என்னடா அது இப்படி இடி இறங்குச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு செய்தி. நான் கிராமத்துல இருந்து புறப்பட்டு வந்ததுக்கு நிறைய மேடைகளை நான் சொல்லியிருப்பேன். எம்ஜிஆர் ஐயா, கண்ணதாசனுடைய கற்பனை, எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை, டி.எம். சௌந்தரராஜன் உச்சரிப்புங்க. ஆனா அவ்வளவையும் ஒருங்கிணைச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா என்ற தன்னம்பிக்கையை கொடுத்தது பாக்கியராஜ் சார் தான். இவருடைய கற்பனை, இவருடைய அந்த தன்னை தாழ்த்தி எழுதி தன்னை தாழ்த்தி உயர்த்திக்கிறது. எதை செய்தால் மக்களுக்கு பிடிக்கும், எதை செய்தால் குடும்ப உறுப்பினருக்கு பிடிக்கும், எதை செய்தால் பெண்களுக்கு பிடிக்கும், எதை செய்தால் பசங்களுக்கு பிடிக்கும், எல்லாத்துக்கும் ஒரு மீட்டர் வச்சிருந்தார். அவர் வச்சிருந்த அந்த அளவுகோலின் அடிப்படையில் இப்படி சினிமா உலகமே நகர்ந்துட்டு இருக்கு. அவர் வைத்துட்ட அளவுகோல் என்னன்னா, கடைசி 10-12 வருஷங்களா அவர் எந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம போயிட்டார். அதான் மனிதனை போன்றவர்களுக்கான விஷயம். அது தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்சின்னு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து இவர் தலைவராக்கியிருந்தா அதன் மூலமாக என்எஸ்கே ஸ்டைலில் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆவை என்ன, தேவை என்ன, அத்தனை கருத்துக்களையும் இவர் மேல் சபையில் ஒரு தலைவராக உட்கார்ந்து அங்கே ஒரு அறிவில் சிறந்தவர்கள், அனுபவத்தில் சிறந்தவர்களை எல்லாம் முன்னால் உட்கார வச்சு அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் அரசாங்கம் எடுத்து இறக்குள்ளது. இன்னும் இந்த தமிழ்நாடு இன்னும் அரசியல் நகர்வாக பெரிய வலுப்பெற்றிருக்கும். அவ்வளவு பெரிய வல்லமை கொண்டவர் அவர் படிக்காத புத்தகம் கிடையாது. குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரி சொல்லக்கூடியது. ஒவ்வொரு நிகழ்வுக்கு மேல போற பொழுது எவ்வளவு நேரம் பேசினாலும் அப்படியே சுகமா ரசிக்கலாம். அவ்வளவையும் பட்டினாத்தர் போல படிப்பை கொஞ்சம் பட்டது கொஞ்சம் கலந்து கொடுத்த ஒரு மனிதன். ஒரு குடும்பத்துல வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நெருக்கமான விஷயங்களை சொல்வது இவரை போல யாருமே இல்லை, இனிமேலும் பிறக்க முடியாது. என்னன்னா இப்ப நம்ம பேசிடலாம், ஆனா சினிமாவில் சார்ந்தவர்கள் கணவன் மனைவியாக தம்பியர்களாக இருந்தால் நீண்டு வாழ முடியும் என்பதற்கு ஒரு டி.ஆர். ராஜேந்தர் சார், கே. பாக்கியராஜ் சார் மாதிரிலாம் மிகப்பெரிய உதாரணங்கள். அப்படி உதாரண புருஷனாக ஒரு வழங்கியர். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு முதல் மனைவி இறந்த பிறகும் துடித்த துடிப்பிலிருந்து பூர்ணிமா அந்த இடத்தை நிரப்பி ஒரு கலைஞனத்தை காத்து அடுத்த நிறைய படைப்புகள் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த பூர்ணிமாவோட மனசை நினைக்கதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ தம்பி சாந்தனு பரபரப்பான வெற்றி அடைந்திருக்கிற பொழுது ஒரு ஆத்மா இன்னும் மகிழ்ச்சிகரமா போயிருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல கனவுகள் நிறைவேற எல்லாம் உள்ள இரவு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நடந்துருச்சு, துயரம் நடந்திருக்கவே கூடாதெல்லாம் நடந்துருச்சு. ரொம்ப கொடுமையான விஷயம். பாரதிராஜா மரணிக்கிற பொழுது கூட அவர் வயதை ஒரு காரணம் காட்டி அவர் ஆத்மா அடங்கினா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கடந்த 1 வருடங்களாகவே அவர் நோய் நொடியில அந்த முடிவுக்காக காத்திருந்தார். இறைவன் அவர் போட்டியா இவ்வளவு இஞ்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பலரை மகிழ்ச்சி செய்த ஒரு மனிதனின் ஆத்மாவை அடக்கிட்டா நல்லா இருக்குமே என்ற மாதிரியான என்னை போன்றவர்கள்லாம் இருந்தது. ஆனா இவர் திட்டத்துப்புன்ற பொழுது நல்லா நிச்சயமா எதிர்பார்த்த சாதாரணமா ஒரு 85 வயசு வரைக்கும் ஆக்டிவா இருப்பாரு அப்படின்ற மாதிரி. இன்னும் 10-12 வருடங்களில் சாதாரண பரபரப்பா ஆக்டிவா இருந்திருக்க வேண்டிய ஒரு மனிதனை கடவுள் இறக்கம் இல்லாம மேல கொண்டு போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் வச்சிருக்கா நம்மளுக்கு தெரியாது. ஸோ குருநாதர் சிஷியனை கூட்டிக்கிட்டாருன்னு பொறுத்தவரையிலும் சொல்லலாம். வார்த்தை அலங்காரமா இருக்கும். வாழ்க்கைக்கு ஏற்ற சங்கடமான விஷயம் இது. அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்றேன். அவர் மனைவியா இருக்கு, துணைவியா இருக்கு, எங்க அண்ணியா இருக்கு. இந்த இழப்பை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்க வேண்டும். காரணம், அந்த சாந்தனுவோ எங்க குடும்பத்துக்கு வந்த திருமண தங்கமான மருமகளோ எங்க மகள் சரண்யாவோ அந்த பேர குழந்தையோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் திடமாக இந்த துயரத்தை, மாபெரும் துயரத்தை, நடந்திருக்கவே கூடாத துயரத்தை கடந்து போக வேண்டிய மிகப்பெரிய வல்லமை இறைவன் பூர்ணிமானிக்கு கொடுக்கணும் தான் என்னை போன்ற பாக்கியராஜாவுடைய முரட்டு பக்தனாக இருக்கிறதுனா இறைவன் வேண்டிக்கிறது. அவர் ஆத்மா சாத்தியிட்டார். அவரு முதல்ல தொட்ட சுவரில்லாத சித்திரங்கள்ல இருந்து சரி மௌன கீதங்களா இருந்தாலும் சரி, ஒரு டாலிங்கா இருந்தாலும் சரி, முந்தானி முடிச்சுவாக இருந்தாலும் சரி, அவர் இது நம்ம ஆளுல எல்லாம்
அவர் கையாண்ட விதங்கள் என்பது பெண் கதாபாத்திரத்துக்கு சரி சமம். சிவன் இவர் என்றால் பார்வதி சம பங்கு கொடுத்துதான் அமைச்சிருப்பாங்க. ஒரு பீக்ல இருக்காரு, கிட்டத்தட்ட 40 தொடாத வயசு, 34 35 வயசு. ஒரு குழந்தைக்கு ஒரு மலம் கழுவி விட்டு அந்த கான்செப்ட் எல்லாம் குழந்தைக்கு குதிகள் வருது, அம்மாவோட வேலைடா, அது ஆயாவோட வேலையா, அப்பத்தாவோட வேலையா, அம்மாச்சியோட வேலைடான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல ஒரு குழந்தைய அதெல்லாம் எங்களை மாதிரியா சின்ன வயசுல என்னடா அது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சகிப்புத்தன்மை. அது ஒவ்வொரு காட்சிகளையும் ஏதாவது ஒரு முத்திரை இருக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் அடித்தட்டு மக்கள், ஜாதி வித்தியாசம் இது நம்ம எப்படி கொடுத்துருப்பாரு. இவர் கதாபாத்திரம் என்ன, சோபனாவோட கதாபாத்திரம் என்ன. இவர் தொடாத ஜானரே கிடையாது. ஏற்றத்தாழ்வை உடைச்சிருக்கிறாரு, குடும்ப சகிப்புத்தன்மையை வரவழைச்சிருக்கிறாரு, இறுக்கமான சூழ்நிலை ஹியூமர் கொண்டு வந்திருக்காரு. வேற கிளாமரா ரொமான்ஸ அளவோட வச்சிருப்பாரு. ஒரு கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடை எப்படி மறுபடியும் சேர்ந்துடணும்ன்ற ஒரு விஷயத்த மௌன கீதங்கள்ல இவர் கூட யாருக்கு ஆச்சிருக்கு. சொன்ன காலங்கள் என்ன, இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்கிறதுக்கான மருந்து என்னைக்கே போட்டிருக்காரு. ஸோ அவர் தொடாத விஷயங்கள் கிடையாது தம்பி. அவரு நீங்க நான் போய் நகைச்சுவை எழுதுறேன், ஒரு ரைட்டப் எழுதுறேன், பஞ்சு டயலாக் எழுதுறேன், ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னா அது மூலம் தலைவராக தான் இருப்பாரு. தலைவரோட புள்ளி தான். அவர் தொட்டதை வேற ஒரு வடிவத்துல, வேற ஒரு உறவுல, வேற ஒரு ஜானர்ல சொல்ல முடியுமா ஒழிய அவர் தொடாத இடங்களும் கிடையாது. ஏன்னா அவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு, பட்டறிவு கடந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. உதவியாளர்களுக்கு அப்படி ஒரு வல்லமையை, ஒரு திராணியை, வெளியில போனா படம் பண்ண முடியும்ன்றத திமுறை ஏற்படுத்தி கொடுத்துருவார். நீங்க என்ன பார்த்திபனா சாரோ இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அதெல்லாம் குரு பக்திங்க. கடைசி வரைக்கும் குருவனுடைய பெயரை சொல்லலைன்னா இது எப்படி? ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு அரசியல் உலகத்திலையும் சரி, சினிமா உலகத்திலும் சரி, நெருக்கமாக இருக்கிற வரைக்கும் நெருக்கம் பாராட்டி விட்டு வெளியில போட பிறகு குரு மேலதான் கல்ல எடுக்கிறாங்க. எங்கே வளர்ந்தார்களோ அவரை பற்றி குறை சொல்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல். எல்லாருக்குமே அதான் சொல்றாங்க. எங்கே வளர்ந்தார்களோ, எவரால் வளர்க்கப்பட்டார்களோ அவர்கள் மீது கல்லறிவதும் சொல்லறிவதும் வாடிக்கையாகி போன இந்த உலகத்துல அப்படி பாரதிராஜ் தன் குருநாதருக்கு திகட்ட தன் உழைப்பு கொடுத்தவர் சார். 16 வயதுல இருந்து சிகப்புரோஜாக்கள்ல இருந்து இடையில சரிக்க பொழுது கை நீதி எழுதி கொடுத்ததுல இருந்து குருநாதர் இவரை போல கொண்டாடியவர் உலகத்துல யாருக்க முடியாது சார். அது மாதிரி அவருடைய கற்றுக்கொள்ளதும் சரி, பெற்றுக்கொண்டதும் சரி இந்த கலை உலகம். அதெல்லாம் தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக கலை உலக வாரிசு அனௌன்ஸ் பண்ணாங்க சார். அதான் அப்ப எல்லாரும் தான் இருக்காங்க. எல்லாரும் ஆக்டிவா இருக்கிற பொழுது, சின்ன வயசுல இருக்கிற பொழுது சொன்னாரு. எப்படி அவர் சொல்றது மூலமாக புரட்சித் தலைவருக்கு என்ன கிடைச்சதுங்க? ஒண்ணுமே இல்லை. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவனால் இந்த சமுதாயம், இவனால் இந்த மக்கள், இந்த நாயகனால் எனது இடம் நிரப்பப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சித் தலைவர் நடிக்கிற பொழுது ஒரு பாடலாட்டா இருந்தாலும், காட்சியாக இருந்தாலும், இதன் மூலம் மக்களுக்கு என்ன, இதன் மூலம் மக்களுக்கு என்ன, இதன் மூலம் மக்களுக்கு என்ன, என்னை எப்படி உயர்த்திக் கொள்வது என்பதை விட மக்களுக்கு என்ன, இதன் மூலம் என்ன சொல்றாங்க, தன்னம்பிக்கை ஏத்துறமா, அவர் சகிப்புத்தன்மையை போக்குறமா, கோபத்தை குறைக்கிறோமா, அள்ளித்தரம் வள்ளல் குணத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறமா, ஏதோ யோசிச்சாரு பாத்தீங்களா? அதுல வேற ஒரு பரிணாம வளர்ச்சி தான் புரட்சி தலைவனுடைய பரிணாம வளர்ச்சி ஆகிறார் சார். ரொம்ப துயரம், இதை கடந்து போகணும். ஆமா, அந்த தெய்வம் மேல இறைவன் திருவடி இழைப்பார நானும் அவருடைய முரட்டு ரசிகனாக இறைவனை பிரார்த்தனை.